வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் நேவிலிருந்து அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000க்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, எவ்வளோ வேக்கன்சின்னு அவங்க எப்போவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அஃபீஷியலாக. பட் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே இதில் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சேலரி 30,000க்கு மேலே இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, 12th ஒரு சில குரூப்பில் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ், அடுத்ததாக சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 40 டே ஸ்ட்ராட்டஜி, அடுத்து ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரே ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேட்சுக்கு சேர்த்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஒன்று 2027 பேட்ச் 1க்கானது, அடுத்து 2027 பேட்ச் 2க்கானது. 2க்கும் சேர்த்து நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய சேனல்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஆர் அக்னிவீரில் மட்டுமே 60க்கு மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேலே இந்த ரேங்கில் இது வரைக்கும் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். தெளிவாக எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகே, இது எல்லாமே செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு. நான் உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களோட ஃபோட்டோவும் வரும். ஓகே, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் 2 செலெக்ஷனுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுறப்ப எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். 10 to 11 ஏப்ரலில் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணனா பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மந்த் இருக்கும். டேட்டு சொல்லலை, பட் மே மந்தில் கண்டிப்பாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஓகே, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே எக்ஸாம் மே 1ஆம் தேதி எக்ஸாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 20 நாள் கிட்ட இருக்குது. அடுத்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் உங்கள் கையில் இருக்குது. நான் உங்களுக்கு 40 நாள் ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1க்கு அப்புறம் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 2 விதமாக நடக்கும், அதாவது 2 வாட்டி நடக்கும். 2027 பேட்ச் 1க்கு ஒன்று, அடுத்து பேட்ச் 2க்கு இன்னொன்று நடக்கும். ஓகே, இப்போ பேட்ச் 1க்கான ஸ்டேஜ் 2 அதுக்கான கால் லெட்டர் செப்டம்பரில் கொடுப்பாங்க. அக்டோபரில் அதுக்கான ஸ்டேஜ் 2 நடக்கும். அதில் ஃபிசிக்கல் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கான ஜாயினிங் டிசம்பர் 2026 இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஃபேஸ் 2, அதாவது பேட்ச் 2க்கான ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா 2027 பிப்ரவரியில் அதுக்கான அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும். மே 2027 நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு joinindiannavy.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிடு மேல் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு அடுத்து 4 வருஷம் சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. மேரேஜ் பண்ணிங்கன்னா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, சைலர் ரேங்க்கில் உங்களை பெர்மனன்ட் ரேங்க்கில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 பேர் செலெக்ஷன் ஆகுறாங்கன்னா அதில் 25 பேர் பெர்மனண்ட்டாக எடுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பெர்மனன்ட் ஆகிட்டீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெர்மனன்ட் ஆகலை, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 75 பேர் வெளியில் வராங்கல்ல, அவங்களுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல 50% கோட்டா இந்த மாதிரி அக்னிவீரில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேல, மற்ற சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயுமே 10% மினிமம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள். நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஹைட்டு 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. தமிழ்நாட்டுக்கு தனியாக வேக்கன்சி இருக்கும், தனியாக தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் காம்படிஷன் ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இதுக்காக நீங்கள் ஓரளவு நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ ஏஜ் லிமிட் 2 பேட்சுக்குமே வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்ச் 1க்கு பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 மே 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். பேட்ச் 2க்கு 1 மே 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 அக்டோபர் 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எனக்கு 2க்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேட்சுக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க. இல்லை எனக்கு 1க்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1க்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் நான் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹைட்டு மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது.
அடுத்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெக்ஸ் போடாமல் உங்களோட விஷன் வந்து 6/12 ரெண்டு கண்ணுலையுமே இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து ரெண்டு கண்ணுலையுமே இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். 12th மேத்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் இருக்கணும். அது தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் எந்த இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓவராலாக 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, 50% மேலே மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கொடுப்பாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு மாதமும் 30,000 சம்பளம், செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,500, ஃபோர்த் இயரில் மந்த்லி 40,000 சம்பளம். ஓகே, அதில் இவ்வளோ தான் உங்கள் கைக்கு வரும். இவ்வளோ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கிட்ட உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த செலெக்ஷனுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 550 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அதோட சேர்த்து வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். எல்லாருமே இந்த அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஸ்டேஜ் 1 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம். ஓகே, அந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2 ரெண்டு பேட்சுக்கும் தனித்தனியாக நடக்கும். ஓகே, ஸ்டேஜ் 2ல் என்ன இருக்கும்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். இதுதான் மெயின் எக்ஸாம். பட் ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஆனால் ஸ்டேஜ் 2ல் வைக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணுற டைம்லையும் இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டு மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இப்போது இதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுக்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான்னு சொல்லியிருந்தேன். மொத்தமாக 100 கொஷின், ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு. அப்போ 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரிஞ்ச கொஷினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஓகே, 60 நிமிஷம் அதாவது 1 மணி நேரம் இதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இதில் சயின்ஸில் 25 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின், அதில் ஜிகே 15 இருக்கும், 10 ரீசனிங் கொஷின் இருக்கும். ஜிகேல ஸ்ட்ராட்டஜிக்கே தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. இந்த மேத்ஸ் வந்து நார்மலாக பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி மேத்ஸ் கிடையாது. 11th 12th இருக்கக்கூடிய மேத்ஸ். ஓகே, டெக்னிக்கல் மேத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் NCC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஸ்டேஜ் 2க்கு போயிடலாம். NCC கேண்டிடேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2க்கும் சேம் தான், எதுவுமே மாறாது. ஓகே, சேம் எக்ஸாம் பேட்டர்ன், சேம் சிலபஸ், சேம் டைமிங், எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸாம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸ் இருக்கும். 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஓவராலாக 100 மார்க்குக்கு வந்து ஒரு 30 மார்க் வந்து கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் பத்தாது. நீங்கள் இந்த 30க்கு மேலே எடுத்தால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் தனித்தனியாக மார்க் வைப்பாங்க. இப்போ இதில் சயின்ஸில் 25க்கு ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 7 மார்க்கு, இதில் ஒரு 6 மார்க்கு, இதில் ஒரு 8 மார்க்கு, அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் 4 சப்ஜெக்ட்லேயுமே ஒரு 6-7 மார்க்காவது மினிமம் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1க்கு தமிழ்நாட்டுக்கு 20 மார்க்கே அதிகம் தான். 20 to 30க்குள்ளே எடுத்தாலே போதுமானது. எவ்வளோக்கு 100 மார்க்குக்கு 40 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. 40 நாள் நான் உங்களுக்கு 50 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கே டீச் பண்ணிடுவேன். ஓகே, பட் நீங்கள் 20 to 30 எடுத்தாலே குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஃபைனல் கட் ஆஃப் ஸ்டேஜ் 2க்கான அந்த கட் ஆஃப், ஸ்டேஜ் 2 முடிஞ்சு ஃபைனலாக போஸ்டிங் வாங்குறதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். போன வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 34 மார்க் தான் வச்சுருக்காங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருடைய மார்க் 42 மார்க் எடுத்து அவர் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கார். ஓகே, ஸோ அதனால் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சிலபஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. பயாலஜியும் உண்டு. ஓகே, அடுத்ததாக வந்து மேத்ஸில் இந்த டாப்பிக்கெல்லாம் உண்டு. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், பூலியன் அல்ஜிப்ரா, செட்ஸு, சீரீஸு, மேட்ரிக்ஸு, டிட்டர்மினன்ஸு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு,
இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது எல்லாமே இருக்குது. பெர்முட்டேஷன், காம்பினேஷன், லாகரிதம் இது எல்லாமே நம்ம கோர்ஸில் வந்து நம்ம டீச் பண்ணிடுவோம். ஆல்ரெடி வந்து ஒரு 10 டாபிக் மேலே டீச் பண்ணிட்டோம். இன்னும் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து நமக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் ஸ்டேஜ் 2 போகிறதுக்கு முன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராமரும் உண்டு, ஒகாபுலரியும் உண்டு, பேசேஜ் ரீடிங்கும் உண்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் கிராமர், ஒகாபுலரி, பேசேஜ் ரீடிங் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பாருங்கள், போதுமானது. இது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஷின்ஸாக வரும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் இருந்தும் இதில் கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து இதுக்கான கிளாஸஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அக்னிவீர்லேயே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதில் வந்து கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், புதுச்சேரி எக்ஸாம்ஸ், தமிழ்நாடு போலீஸுக்கான சைக்காலஜி, அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமாக இதில் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமில் 60 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி வேறு எக்ஸாமில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே நம்ம இந்த ஒரு கோர்ஸில் படித்தவங்களை வச்சு ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகே, பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கும் படித்ததில்லை, எனக்கு வந்து எக்ஸாம் பற்றி எந்த அவேர்னஸும் இல்லை, நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக இதில் வந்து செலெக்ஷன் ஆகலாம். அந்த அளவுக்கு நாம் பேசிக்லேருந்து பொறுமையாக தான் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்குவாங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பை நோ கொடுத்து 1499 வந்து ஆன்லைனில், அதாவது யூபிஐ மூலமாகவோ இல்லைனா வந்து கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். கோர்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நேவி எஸ்எஸ்ஆருக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இந்த 40 நாள் ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அடுத்து மேத்ஸ், ரீசனிங், ஸ்ட்ராட்டஜிக்கே, சயின்ஸு, அடுத்து இங்கிலீஷ்க்கான ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். ஸோ 40 நாள் நீங்கள் இதுக்கு படித்து முடிச்சுட்டு ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்கு ஸ்டேஜ் 2ல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வேறு ஒரு சில டாப்பிக்கான எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். இதுக்கு டைம் டேபிள் நான் கொடுக்கல. டைம் டேபிள் ஃபஸ்ட்டு 40 டேஸ்க்கு கொடுத்துருப்பேன். ஸ்டேஜ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் அந்த ரிமைனிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் ஸ்கோரை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ரீசனிங்கில் உங்களோட டார்கெட் வந்து ஒரு 8 மார்க் இருக்கணும். சயின்ஸில் ஒரு 10 மார்க்கு, மேத்ஸில் ஒரு 10 மார்க்கு, இங்கிலீஷில் 15, ஜிகேல 5. இந்த மாதிரி பார்த்தாலே 48க்கு மேலே எடுத்துடலாம். இந்த 48 மார்க் வந்து நீங்கள் ஸ்டேஜ் 2ல் எடுத்தாலே உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கு போதுமானது தான். பட் இருந்தாலும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. கட் ஆஃப் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1க்கு இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 2க்கு வந்து ஒரு 60 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. அது பாசிபிள் தான். அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே, இருக்கக்கூடிய 40 நாளில் இதுவும் பாசிபிள் தான், நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து 30 டேக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 40 டே. ஓகே, இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 40 டேக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 40 நாளும் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரத்துக்கிட்ட கொடுக்கணும். ரீசனிங்க்கு 2 மணி நேரம், ரீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிராமருக்கு 2 மணி நேரம், அடுத்து மேத்ஸுக்கு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒகாபுலரிக்கு 2 மணி நேரம், அடுத்து ஃபிசிக்ஸுக்கு 2 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம். ஓகே, இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டைம் டேபிளாகவே கொடுத்துருக்கேன். டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங்கில் லெட்டர் சீரிஸ் டாபிக் பார்க்கணும். இங்கிலீஷ் ஒகாபுலரியில் 1 வேர்ட் சப்ஸ்டியூஷனில் 2 வீடியோ பார்க்கணும். சயின்ஸில், ஃபிசிக்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கில் 1 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டைம் டேபிளாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, 21வது நாள்லேருந்து கிராமர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டெக்னிக்கல் மேத்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 40 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் நான் வந்து டாபிக் நேம் மென்ஷன் பண்ணலை, பட் அப்லோட் பண்ண நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, டெய்லி வாரத்துக்கு ஒரு 4-5 வீடியோவாவது வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டராக கொடுத்துருப்போம். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2க்கு ஸ்டேஜ் 1 குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா, ஸ்டேஜ் 1 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் குவாலிஃபை ஆகிருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அப்போ இருந்தே ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கிராமர், கம்ப்ளீட் ஒக்காபுலரி, ரீசனிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அடுத்து 15 சிட்டப்ஸ் எடுக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதே 1600 மீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க 15 ஸ்குவாட்ஸு, 10 புஷ்அப்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். இதுக்கு எதுக்கு மார்க்லாம் கிடையாது. இந்த 4 ஈவெண்ட்லேயுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. 4லேயுமே நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. இதுக்கு வந்து மார்க்லாம் கிடையாது. நான் 1600 மீட்டரை நான் 5 நிமிஷத்தில் ஓடுவேன், 5.25 நிமிஷத்தில் ஓடுவேன் அப்படின்னா அதனால எந்த யூஸுமே இல்லை. அதுக்கு மார்க்லாம் கிடையாது. இதில் பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ தெளிவாக அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோ இப்படி எடுத்துருக்கணும். உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஸ்லேட்டை வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் DOP, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, P. ஓகே, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 18ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 18/3/2026 அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டை போடணும். இப்படி இல்லாமல் நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நீட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு நல்ல ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ ஒரு 5-6 காப்பி, மினிமம் ஒரு 8 காப்பியாவது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி வேறு எதுவுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே முடிஞ்சளவு இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.